ஓகே கேஸ், லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இன்வென்ட்ரி கிரியேஷன் சம்பந்தமான விஷயம். ஸோ இதுல 4 ஸ்டெப்ஸ் நாங்க செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன். ஸோ அதுல நாங்க 3 ஸ்டெப் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஸ்டெப் கிளியர் பண்ணுங்க சொல்லுங்க. There are 4 steps. So we have done 3 steps. Stock group creation, units of message creation, godowns creation. Godowns creation. So we have to create today stock item Stock creation. item creation. Right. அப்ப நாங்க ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷனை நாங்க இன்னைக்கு என்ன செய்வோம். ஸோ அதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எங்கிட்ட என்ன ஸ்டாக் ஐட்டம் அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எங்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா ஷர்ட் இருக்குது, டிஷர்ட், ட்ரௌசர், டெனிம் ட்ரௌசர், சல்வா, லேடிஸுக்குரிய ஐட்டம், சல்வா, சாரி, பிளவுஸ், ஃப்ராக், ரைட். இப்படி எங்கிட்ட 8 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம் 8ஐயும் நாங்க என்ன செய்வோம், 1 by 1 என்ன பண்ணுவோம். ஸோ அதுக்கு நாங்க கேட்வே ஆஃப் டெலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஹெடிங் போடுங்க. put a heading stock item creation. Stock item creation. Stock item creation. ஸோ அதில் பாத்வே எப்படின்னு சொன்னா எழுதிக்கோங்க. கேட்வே ஆஃப் டெலி, கேட்வே ஆஃப் டெலி. அதுல இன்வென்ட்ரி இன்ஃபோக்குள்ள போகணும். இன்வென்ட்ரி இன்ஃபோ, தென் என்டர். சரியா? இன்வென்ட்ரி இன்ஃபோக்குள்ள போயிட்டு நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு இன்வென்ட்ரிக்குரிய இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வந்து வியூ ஆகும். இதுல நாங்க இப்ப கிரியேட் பண்ண வேண்டியது ஸ்டாக் ஐட்டம். அப்ப செலக்ட் த ஸ்டாக் ஐட்டம் அண்ட் என்டர். ஸோ இதுல வந்து நாங்க கைஸ் ஸ்டாக் ஐட்டத்தை நாங்க சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் செய்யலாம், அல்லது மல்டி ஸ்டாக் ஐட்டத்திலையும் செய்யலாம். ஓகேவா? ரைட். மல்டி ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு சொன்னா நாங்க இது என்ன குரூப், அதாவது என்ன ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம். ரைட். நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்டா, ஜென்ஸ் ஐட்டத்தை நாங்க என்ன பண்ணி முடியும். ஸோ எங்களுக்கு ஜென்ஸ் ஐட்டம் ஓகே ஓகே ரிஃபாஸ் ரைட். இப்ப இதுல கேங்க, நாங்க ஸ்டாக் ஐட்டம் என்று சொல்லும் போது எத்தனை வகையான ஸ்டாக் இருக்குது? 8. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கிரியேட் பண்ண போறது இது எதை கிரியேட் பண்ண போறோம்? ஜென்ஸ் ஐட்டத்தை. ஸோ நாங்க சாஃப்ட்வேர்ல ஜென்ஸ் ஐட்டத்தை நாங்க என்ன செஞ்சிட்டோம் பாருங்க. ஜென்ஸ் ஐட்டம் நான் திரும்ப பேக் காட்டுறேன். இதுல ஜென்ஸ் ஐட்டம் நாங்க இடத்துல ஜென்ஸ் ஐட்டத்தை என்ன செஞ்சுவீங்க, செலக்ட் பண்ணோம், தென் என்டர் பண்ணினோம். அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்தையும் நாங்க என்டர் பண்ண போறோம். ரைட். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஷர்ட். ஸோ இப்போ ஷர்ட்டை வந்து நாங்க என்டர் பண்ணுவோம். ஷர்ட். இதுல நம்பர் ஆஃப் சொல்லுங்க. ஸ்டாக் குரூப் கிரியேஷன்ல நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தோம் தானே சார்? அதுல போயிட்டு தான் நம்ம எடிட் பண்ணிக்கணுமா சார்? வெயிட், இதுல என்ன எடிட் பண்ண போறீங்க? ஸ்டாக் குரூப் கிரியேஷன்ல தானே சார் நம்ம ஜென்ஸ் ஐட்டம்ஸ், லேடிஸ் ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். அது அதெல்லாம் என்னண்டா எங்க ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷனுக்கு தேவையான ஆப்ஷன் தானே. ஃபைனலா ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் நாங்க வரும்போது அந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணதெல்லாம் இங்க என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வியூ ஆகும். ஓகே ஓகே சார். ஓகே. இப்ப நம்ம அங்க ஸ்டாக் குரூப் செய்யலன்னு சரி, நம்ம ஜென்ஸ் ஐட்டம்ங்கிறது காட்டிருக்க மாட்டோம். இட் நாட் வில் பி ரைட். ஸோ இப்போ இது வந்து இடத்துல எங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ இப்போ நாங்க கிரியேட் பண்ணோம் ஆல்ரெடி, அதனால எங்களுக்கு கூட வியூ ஆகுது. பாத்தீங்களா? இப்ப நான் திரும்ப அதை காட்டுறேன் பாருங்க. நம்ம அண்டர் குரூப்ங்கிறதுக்கு வரும்போது லிஸ்ட் ஆஃப் குரூப் காட்டுதே இல்லையா, வியூ ஆகுது இல்லையா? சொல்லுங்க, வியூ ஆகுது இல்லையா? என்ன சொல்லுங்களேன், வியூ ஆகுதா இல்லையா? ஸோ அதுல தான் நாங்க என்ன செய்யறோம், செலக்ட் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நாங்க என்ன செய்யறோம், கிரியேட் பண்றோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன, டிஷர்ட். ஸோ சாரி, ஷர்ட். ஷர்ட்டை வந்து நாங்க என்ன செய்யறோம், கிரியேட் பண்றோம். டோட்டலா வந்து 65, ஸ்டோர்ல 30, ஷாப்ல 35 இருக்குது. அதுல காஸ்ட் வேல்யூ வந்து பர்ச்சேசிங் காஸ்ட் வேல்யூ 1150 rupees. இதைத்தான் நாங்க இடத்துல கிரியேட் பண்ண போறோம். ஓகே. அப்ப ஷர்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்பர்ஸ் என்ன இன்வாய்ஸ் தானே, நம்பர்ஸ் தானே, ரைட். நம்பர்ஸ்
ஓப்பனிங் பேலன்ஸ் 65 யூனிட்ஸ். இதுல பாருங்க 65 யூனிட். இதுல ஷாப்ல எத்தனை இருக்குது, ஸ்டோர்ல எத்தனை இருக்கு, 30. அப்படியா? ஸ்டோர்ல எத்தனை இருக்கு guys? ஸ்டோர்ல எத்தனை இருக்குது, 30. ஸோ 30 நாங்க என்டர் பண்ணியாச்சு. 1150 அமௌண்ட் என்டர் பண்ணியாச்சு. அதோட டோட்டல் வேல்யூ எங்களுக்கு வியூ ஆகுது. தென் என்டர் ஷாப். ஷாப்ல வந்து என்ன, அப்போ ஓட்டவாது பேலன்ஸ் விழும். டோட்டல் நாங்க கொடுத்த எத்தனை, டோட்டல் 65 கொடுத்ததால 30 ஸ்டோருக்கு போனா பேலன்ஸ் ஓட்டவாது அதுவே எடுத்துக்கொள்ளும். அமௌண்ட் நாங்க கொடுத்து விட்டோம்னா சரி. இப்ப நாங்க அதை செக் பண்ணணும், எங்களோட வேல்யூ சரியானு பார்க்கணும். 74,750 ரூபா. நாங்க ஸ்டாக்க போய் பார்ப்போம். 74,750 சரிதானே? இப்ப ஸ்டாக் என்ன கைஸ், சரிதானே? sir. Right. So then enter second item, t-shirt. Right. T-shirt வந்து numbers, measure வந்து numbers. எத்தனை ஸ்டாக் இருக்குது, 35, 56, 91 என்ன? ஸோ டோட்டல் 91. அதுல ஸ்டோர் வந்து 36,950 ரூபா, 950. தென் என்டர் ஷாப். ஓட்டோவாத அமௌண்ட் எடுக்கும் 55 என்று இருக்கு சரிதானே? 55, 35 என்ன, 35 இங்க மேலுக்கு 35. அப்ப நம்ம பேக் போயிட்டு திருத்தலாம். 35 இப்ப 56,950. தென் என்டர் டோட்டல் வேல்யூ 86,450 ரைட். 86,450 ரூபாய் சரியா தான் இருக்கேன். தென் என்டர் தேர்ட் ஸ்டாக் ஐட்டம், ட்ரௌசர். Sorry, trouser numbers total 60. ஸ்டோர்ல எதுனா 20. 20 sir. 20. How much? 1,350. 1,350. Shop 40,350. So total value 81,000. 81,000. Yes, 81,000 correct. Then enter the final stock. Gents side is the final denim trouser. So numbers 42 sir. 42 sir. 83, 42. 83. ஸ்டோர்ல வந்து 42. How much? 2,200 sir. 2,200. Okay, 2,200. Then enter shop 41, 2,200. The total value is 182,600 rupees. So okay, 1,82,600. Okay, right. Then enter. இதுக்கு அவ்வளவுதான். நாங்க இதுக்கு பிறகு ஜஸ்ட் டோட்டல் அமௌண்ட்ங்கிறது எங்களுக்கு ரைட், எங்களுக்கு இவ்வளவுதான். 4 ஸ்டாக்கும் சரியான அமௌண்ட்டை காட்டுது. ஸோ 74,750, 86,450, 81,000, 182,600. ஸோ இவ்வளவு எங்களுக்கு ஓகே. தென் என்டர் அண்ட் அக்செப்ட். ஸோ ஜென்ஸ் ஐட்டம் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். தென் அடுத்தது எதை கிரியேட் பண்ணணும் சொல்லுங்க? அடுத்தது என்ன கிரியேட் பண்ணணும்? லேடிஸ் ஐட்டம். ஸோ குரூப் லிஸ்ட் ஆஃப் குரூப்ல நாங்கள் லேடிஸ் என்ன செய்யணும், லேடிஸை வந்து செலக்ட் பண்ணணும். ரைட், செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ லேடிஸ் ஐட்டத்துக்குரிய ஸ்டாக்கை நாங்கள் பார்க்கணும். சல்வார், சாரி, பிளவுஸ், ஃப்ராக். ரைட், நாங்கள் 1 by 1 கிரியேட் பண்ணோம். சல்வார். ஸோ நம்பர்ஸ் ஓப்பனிங் குவான்டிட்டி டோட்டல் எதுனா 85. 85. ஸ்டோர்ல எதுனா கைஸ் 36. 36. 36. How much?
2500. 2500. ஷாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது விழும் 2500. தென் என்டர். டோட்டல் 2,12,500 என்ன? ஓகே. தென் சாரி. சாரி நம்பர்ஸ் 85. டோட்டல் எத்தனை? 85. ஸோ ஸ்டோர்ல வந்து எத்தனை இருக்குது? 55, 30. 1750, 30, 1750. So total value 148,750. 148,750. Is it correct? Blouse. So third stock blouse. Numbers total 120. 120. ஸ்டோர்ல எத்தனை இருக்கு? 85. 68. 68, 52. 68. Sorry. ஷாப்ல வந்து 52, 225 rupees. So total value is 27,000. Okay. Final one, frock. Frock 130, 550. Frock. Total 130. ஸ்டோர்ல எத்தனை இருக்குது? 82, 48. 82, 48. So total is 71,500 rupees. Okay, all are correct. So total stock created, right? Then we have enter. Finally, we enter next step, right? So இப்போ நாங்க ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டோமா இல்லையா? சொல்லுங்க. ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிதானே? ஸோ எங்க ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து எல்லா லெஜரும் கிரியேட் பண்ணிட்டோமா? ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து எல்லா லெஜர்ஸ், அதாவது சிங்கிள் லெஜர்ஸ், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெஜர்ஸ் அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் ஃபைல்ஸ் 3 எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோமா? அப்படிதானே? கிரியேட் பண்ணிட்டோம் தானே? சொல்லுங்க. எல்லாம் கிரியேட் create பண்ணிட்டு தானே பண்ணியாச்சு. ஆல்ரெடி? ஆமாம் சார். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஜீரோ பேலன்ஸ் காட்டணும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ள ஜீரோ பேலன்ஸ் கார்டு. ஓகே, ஜீரோ பேலன்ஸ். டெபிட் கிரெடிட் இல்லைன்னா ரைட். 140 பாருங்க. டெபிட் கிரெடிட். ஸோ இப்போ எங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க. ஸோ புட் ஹெடிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ஹெடிங் போடுங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படிதானே கைஸ்? சொல்லுங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஈக்குவலா இருக்கணுமா இல்ல? சமனா இருக்கணும். ஸோ அப்ப எங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் எந்த வேல்யூ காட்டணும்னு சொன்னா எண்டிங் பேலன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து எங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ அதை நாங்கள் செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹெடிங் போட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணுமா? பாத்வே கேட்வே ஆஃப் டெய்லி எழுதுங்க. கேட்வே ஆஃப் டெய்லி. டிஸ்பிளே. ஸோ இங்க டிஸ்பிளே இருக்கு பாருங்க. டிஸ்பிளே, டிஸ்பிளே, என்டர். அந்த டிஸ்பிளே மெனுக்குள்ள போனோம்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் வரும். திரும்ப ஒரு தரம் காட்டுறேன். கேட்வே ஆஃப் டெய்லி, டிஸ்பிளே, தென் என்டர். டிஸ்பிளே மெனு பாக்ஸ்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ் இது இருக்கு பாருங்க. ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், தென் என்டர். ரைட்.
So final ending balance, we need ending balance. Ending balance okay பாருங்க. ஓம் சார் தெளிவா ending சார். balance right. எங்களுக்கு அதே ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற அதே பேலன்ஸ் என்ன? 1,43,1830. 1,43,1830 இருக்கும். 1,43,1830. Is it correct or not? கரெக்ட் சார். Right. So அப்ப நாங்க எங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். கிளியர்? ஓகேவா? இப்ப விளங்கிட்டா? நாங்க ட்ரையல் பேலன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். விளங்கிட்டா? ஓம் சார் கிளியர். ஓகே. ரைட். ஸோ இப்படிதான் ஒரு கம்பெனில நாங்க போயிட்டு ஜாயின் பண்ணும்போது இப்ப நாங்க ஒரு சாஃப்ட்வேரை இனிஷியலா நாங்க ஸ்டார்ட் பண்ணி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கைஸ் இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதல்ல நீங்க கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் நீங்க கேட்டு என்ன செய்ய வேணும் அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற லெஜர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? என்டர் பண்ணா சரி. நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற எல்லா லெஜர்ஸையும் என்டர் பண்ணிட்டு பிறகு உங்களோட கண்டினியூ அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யலாம்? ப்ராசஸ் பண்ண இயலும். Without the trial balance and starting balance, you can't do anything in your accounts, in your software. So நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல எதுவுமே செய்யலாது உங்களோட ட்ரையல் பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னா. ஸோ லெஜர்ஸ் இல்லாம நான் ஏற்கனவே சொல்ல லெஜர்ஸ் இல்லாம நாங்க அக்கௌண்ட் செய்யவே முடியாது. ஸோ லெஜர்ஸ் வந்து பேசிக் கன்செப்ட். லெஜர்ஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்டான கன்செப்ட். ஸோ அந்த லெஜர்ஸ் மஸ்ட். அந்த லெஜர்ஸை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் வே. ஒரு சாஃப்ட்வேர் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? கம்பெனி கிரியேஷன் செய்யணும். புது சாஃப்ட்வேர்ல நியூலி ஓபன் பண்ற சாஃப்ட்வேர் ஒன்ல நாங்க கம்பெனி கிரியேஷன் செய்யணும். தென் கம்பெனி கிரியேஷன் முடிச்சதுக்கு பின்னாடி நாங்க செய்ய வேண்டியது என்ன கை சொல்லுங்க? அடுத்து என்ன செய்யணும்? ட்ரையல் டேட் பேலன்ஸ். செக் பண்ணுங்க. டேட் செக் பண்ணி எவ்ரிடே நாங்க டேட் செக் பண்ணணும். ஸோ டேட்டை நாங்க செக் பண்ணிட்டு சரி இப்ப நான் கேட்கிறேன். நாங்க நிறைய கிளாஸ்ல வந்து நான் இதை படிச்சிருந்தேன். சிம்பிளா சொல்றேன் ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். நிறைய கிளாஸ்ல நாங்க இப்ப 4-5 கிளாஸ்ல நாங்க ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா நான் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா டேட் எந்த டேட்ல வச்சு இந்த ட்ரையல் பேலன்ஸை முடிக்குவா சொல்லுங்க. ட்ரையல் பேலன்ஸை செஞ்சு முடிக்கிற டேட் நீங்க கொடுக்குற டேட் எந்த டேட்? ஒவ்வொரு நாளும் வந்து செய்யக்குள்ள ஒவ்வொரு நாளும் டேட்டை சேஞ்ச் பண்ணுவீங்களா அல்லது ஸ்டார்டிங் டேட்ல இருந்து செஞ்சுட்டு போய் ஒவ்வொரு நாளும் டேட் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் சார். எந்த டேட்ல நம்ம ஓபன் பண்றோமோ அந்த டேட்ல. ஓகே அப்டேட் பண்ணணும். எதுக்கு? டிரான்சாக்ஷன் செய்யும் போது. ஓகேவா? ஆனா இனிஷியலா ஓப்பனிங் பேலன்ஸ் டேட் வந்து எந்த தேதியில இருக்கணும்? ட்ரையல் பேலன்ஸ் டேட் காட்டுறாங்கன்னா அந்த டேட் போடலாம். அந்த டேட். அப்ப அது முடிக்கிற வரைக்கும் டேட்டை மாத்தலாமா? இல்ல சார். இல்ல. அப்ப வேற வேற டேட்ல என்டர் ஆயிட்டு போகும். சரியா? ஆகவே அந்த டேட்ல நாங்க அதை வச்சு முடிச்சு கொள்ளணும். பிறகு நாங்க எவ்ரிடே ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா எவ்ரிடே நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க எங்களோட டேட்டா சேஞ்ச் பண்ணிட்டு எவ்ரிடே நாங்க எங்களோட ப்ராசஸ டெய்லி டிரான்சாக்ஷன் சொல்லி அடுத்தது நாங்க படிக்க போறோம். டெய்லி டிரான்சாக்ஷன் நாங்க என்ன செய்யலாம்? நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை நாங்க செய்யலாம். என்டர் பண்ணி பார்க்கலாம். ஆகவே இதான் இதுல ப்ராசஸ். அப்ப ட்ரையல் பேலன்ஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணி எங்களோட ட்ரையல் பேலன்ஸ் ஓகே கம்ப்ளீட். ஓகே ஸோ அப்ப ட்ரையல் பேலன்ஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னா ஓகே நாங்க பயப்பட தேவையில்லை. எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓகே கரெக்ட். ஸோ அதை நாங்க என்ன செய்யலாம்? அடுத்தது எவ்ரிடே நடக்கிற ப்ராசஸ். இனி அதான் முக்கியமானது. எவ்ரிடே என்ன நடக்குதோ அதை செஞ்சுட்டு போவோம். டிரான்சாக்ஷன் எவ்ரிடே ப்ராசஸ் நாங்க 1 by 1 செஞ்சுட்டு போவோம். அப்ப இந்த ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது எத்தனை மாஸ்டர் ஃபைல உள்ளடக்கியது சொல்லுங்க? ஹவு many மாஸ்டர் ஃபைல்ஸ் இன் த லெஜர்? 4 மாஸ்டர் ஃபைல்ஸ். 204. 4 மாஸ்டர் ஃபைல்ஸ். 4 மாஸ்டர் ஃபைல். ஸோ அந்த 4 மாஸ்டர் ஃபைல 1 by 1 நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ் கம்ப்ளீட். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட். அக்கௌண்ட்ஸ் ஓகே நாட் கம்ப்ளீட். அக்கௌண்ட்ஸ் ஓகே கரெக்ட். தென் வி கேன் டூ எவ்ரிடே ப்ராசஸ் இன் சாஃப்ட்வேர். ரைட். ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்கிற ப்ராசஸை நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமா என்ன பண்ணிட்டு போறோம். ரைட் கேஸ். இப்போ நீங்க ட்ரையல் பேலன்ஸ்குள்ள சிம்பிளா நீங்க வந்து பார்க்கலாம். பாருங்க கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, லோன்ஸ் லைபிலிட்டி.
லோன்ஸ் நாங்க டபுள் கிளிக் பண்ணோம்னா லோன்ஸ் லைபிலிட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காணும். பாருங்க. தென் நீங்க மவுஸ் யூஸ் பண்ணதே இல்லை. கரண்ட் லைபிலிட்டி தென் என்டர். கரண்ட் லைபிலிட்டிக்குள்ள என்னென்ன நீங்க அடிச்சீங்க அது அவ்வளவும் இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸ் அசெட்ஸ்க்குள்ள என்ன அடிச்சீங்க அது அனைத்துமே இருக்கு. ரைட். அண்ட் அதே மாதிரி கரண்ட் அசெட்ஸ்க்குள்ள நீங்க என்னென்ன டைப் பண்ணீங்க இது எல்லாமே இதுல வியூ பண்ண முடியும். கிளியரா? எஸ் கிளியர். இது வரைக்கும் நாங்க படிச்ச விஷயங்கள், இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ் எல்லாம் கிளியரா கைஸ்? நாங்க இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம் அல்தாஃப்? ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட பண்ணிருக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன் செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் கிளியர் தானே? ஃபாத்திமா, நசீஹா, ஹாதில், கிறிஸ்டி, ஜெயித், கிஷோதிகா எல்லாரும் கிளியர்? அஸ்ரீஃப்? ஓகே ரைட். ஓகே, அப்ப நாங்க ட்ரையல் கம்பெனி கிரியேஷன் செஞ்சுட்டு நாங்க கம்பெனி கிரியேஷன் செஞ்சது பின்னாடி எடிட் பண்றது டிலீட் பண்ற ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நாங்க எவ்ரிடே டேட் சேஞ்ச் பண்றதுங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி நாங்க பார்த்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா trial balance, ledger creation, chart of account. There are 4 master file creation. First one, chart of accounts. Second one, data master file. Then third one, creditor master file. And fourth one, final, inventory master file. Inventory master file including there are 4 steps. First steps is what? Stock group creation. Second one is units of measure creation. Units of measure creation. Third one is go down activation and go down creation. And finally, stock item creation. what did today? Stock item creation. Yeah, item creation. So இந்த இவ்வளவு ப்ராசஸையும் நாங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எதை பார்த்துருந்தோம் ஃபைனலா? எங்கட எது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ட்ரையல் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட் ரிலே ஆகும். எஸ், அப்ப ட்ரையல் பேலன்ஸ் இப்ப கிளியர் தானே? உங்களுக்கு கிளியரா பேலன்ஸ் ஆயிடுச்சு தானே? கிளியர் தானே இந்த ஐடியா? ஓகே, சோ அப்ப நாங்க அடுத்த ஹெடிங் போடுங்க. டெய்லி டிரான்சாக்ஷன். டெய்லி டிரான்சாக்ஷன். டெய்லி டிரான்சாக்ஷன். So guys, சொல்லுங்க, what do you mean by daily transaction? What do you understood? தினசரி கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் தினசரி ஒவ்வொரு நாளும் எங்கட நிறுவனத்துல நிறைய விஷயம் நடக்கும். ஸோ என்னென்ன நடக்கும் ஒரு நிறுவனத்துல ஒரு நாளைக்கு என்னென்ன கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் ஈவென்ட் நடக்கும் சொல்லுங்க. ஒரு கம்பெனில நாங்க வேலை செய்யும் போது என்னென்ன ஈவென்ட் நடக்கும் விற்பனைகள் சொல்லுங்களேன். சேல்ஸ் நடக்கும். பர்ச்சேஸ், எஸ், விற்பனை சேல்ஸ் சொல்லுவோம். பர்ச்சேஸ் என்ன கொள்வனவு. அதே மாதிரி பேமெண்ட்ஸ் கொடுப்போம். ரிசிப்ட் நாங்க செய்வோம், அதாவது பேமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம், எரர் கரெக்ஷன் செய்வோம், டிப்ரிசியேஷன் செய்வோம். இப்படி எவ்ரிடே எவ்ரி ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். சரியா? அப்ப அந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் நாங்க எவ்ரிடே என்ன செய்யணும்? 1 by 1 கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த 1 by 1 கிரியேட் பண்ற பிளேசஸ் தான் டிரான்சாக்ஷன் பிளேஸ் சொல்லுவோம். சரியா? வவுச்சர்ஸ். அது எங்க நாங்க கிரியேட் பண்ண போறோம்? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் எவ்ரிடே நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ், எவ்ரி டிரான்சாக்ஷன், ரைட்? எவ்ரி டிரான்சாக்ஷன் நாங்க வந்து வவுச்சர் ஊடாகத்தான் த்ரூ த வவுச்சர். ஓகே, ஸோ அந்த வவுச்சர் ஊடாகத்தான் நாங்க செய்ய போறோம். ஸோ வவுச்சர்ஸ் சம்பந்தமா இனி நாங்க என்ன செய்ய போறோம்? எவ்ரி டே டிரான்சாக்ஷன் படிக்க போறோம். ஸோ இந்த வவுச்சர்ஸ்ங்கிறது ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கான பேஸ்மெண்டா இருக்கும். எந்த ஒரு பேமெண்ட்ஸ் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரிசிப்டை நாங்க ரிசீவ் பண்றதாக இருந்தாலும் சரி, ஸோ எங்களுக்கு அதுல தேவை வவுச்சர்ஸ். ஸோ அதனால பொதுவா ஒரு நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நிறைய வவுச்சர்ஸ் டைப்ஸ் இருக்கு. சேல்ஸ் வவுச்சர் அண்ட் அதே மாதிரி சேல்ஸ் வவுச்சர்ஸ் அது இன்வாய்ஸுக்குள்ள வரும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். அதே மாதிரி ஒரு பேமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னா பேமெண்ட்ஸுக்குரிய வவுச்சர்ஸ். ரிசிப்ட் வரும்போது ரிசிப்டுக்குரிய வவுச்சர்ஸ், ரைட்? அதே மாதிரி பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன் கண்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோம். பேங்க் டு பேங்க்
டிரான்சாக்ஷன், அப்ப அப்படியான கொடுக்கல் வாங்கல்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சரியா, எவ்ரிடே நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஈவெண்ட் நடக்கும் நிறைய. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நாளாந்த நடந்துட்டு இருக்கும். அதுல நாங்க எவ்ரிடே என்ன செய்யணும், அதுடைய டாக்குமெண்ட்ஸை எடுத்து தான் இந்த சும்மா என்ன பண்றல அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கேட்டுலாம் என்ன பண்ணீங்களா, அது அக்கௌண்ட்ஸை பொறுத்த மட்டும் we need evidence. So with the evidence we can enter everyday transaction in the software. ஒவ்வொரு நாளும் எங்களோட எவிடன்ஸை வச்சுக்கொண்டு எங்களோட சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு மூல ஆவணங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், எவ்ரிடே ப்ராசஸ், எவ்ரிடே டிரான்சாக்ஷனை எங்களோட வவுச்சர்ஸ் ஊடாக நாங்கள் என்ன செய்ய முடியும், என்டர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதைத்தான் நாங்கள் இனி படிக்க வேணும். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி நாங்கள் செக் பண்ணிட்டோம், ட்ரையல் பேலன்ஸ் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட். ஸோ இனி நாங்கள் படிக்க வேண்டியது எவ்ரிடே டிரான்சாக்ஷன். இஸ் இட் கிளியர் நாட் கை சொல்லுங்க. இனி நாங்க படிக்க போறது நாளாந்த கொடுக்கல் வாங்கல்கள். ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஓகே சார், கிளியர் சார். அப்ப இனி ஹெடிங் போட்டு வச்சுக்கோங்க, டெய்லி டிரான்சாக்ஷன். டெய்லி டிரான்சாக்ஷன். ரைட். ஸோ டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கான வே, கேட்வே ஆஃப் டெய்லி, இதுல டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையா, அதுல அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ், இதுக்குள்ள போய் தான் நாங்க என்ன செய்யணும், வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நாங்க முதல்ல வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு பின்னாடிதான் நாங்க டிரான்சாக்ஷன் என்ன செய்வோம், சரி. வவுச்சர்ஸ் இல்லாம, ஒரு ஊடகம் இல்லாம நாங்க அக்கௌண்ட்ஸை கொண்டு போயிடலாம், பயணிக்கல அது அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ வவுச்சர்ஸ் எங்களுக்கு இடத்துல தேவை. அப்போ ஒவ்வொரு வவுச்சர்ஸையும் நாங்க கிரியேட் பண்ணி அந்தந்த டிரான்சாக்ஷனுக்கு பொருத்தமான வவுச்சர்ஸை நாங்க கிரியேட் பண்ணணும் சாஃப்ட்வேர்ல. ஸோ அது எங்களை உரிய முறையில அக்கௌண்ட்ஸுக்குள்ள என்டர் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் ஃபைனல் ரிப்போர்ட் வரைக்கும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? ஆகவே இந்த டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி நாங்க படிக்க வேண்டியது வவுச்சர் கிரியேஷன். கிளியரா கைஸ்? கிளியர்? ஸோ அப்போ எல்லாரும் ஹெடிங் போட்டுக்கோங்க, வவுச்சர் கிரியேஷன். நாங்க அடுத்தது படிக்க வேணும். இப்போ நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, டிரான்சாக்ஷன், டெய்லி டிரான்சாக்ஷன். ஓகேவா? டெய்லி டிரான்சாக்ஷன். ஓகே.